இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமான உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29 வசனத்தின்படி அதை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே அவரே என்று சொல்லி இந்த வருடத்தின் துவக்கத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்திலே 3 ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். விசேஷமாக முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு நீர் அடைக்கலம் கொடுக்கிறீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொள்வர்கள் பாக்கியவான்கள், நீ அவர்களுக்கு ஆனந்தம் தருகிறீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், நீ அவளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கூட கொஞ்சம் நினைவு கொண்டு பாருங்க. துரிதமாக கிடைக்கிற சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வருடத்தின் துவக்கத்தில் பெற்றுக்கொண்டோம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த 3 காரியங்களிலே 2 காரியங்கள் நாம் தியானித்தோம். முதலாவதாக அடைக்கலம். அடைக்கலம் அடைக்கலம் அவருடைய அடைக்கலத்தில் வந்துட்டாலே நமக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு எல்லாமே உண்டு. எல்லாமே உண்டு. சங்கீதக்காரன் சொன்னது போல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ அலுவலில் தங்குவான். நீரின் அடைக்கலம் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் சொல்வேன். சொல்லும்போது அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறுகளாலே அவனை மூடுவார். அவர் செட்டைகளின் அடைக்கலம் போவார். அவர் சக்தி அவனுக்கு பரிசயம் கேடகமாகும். தொழுத சங்கீதத்தில் அவருடைய அடைக்கலம், ஒரு பாதுகாப்பை, அது ஒரு வாக்குத்தத்த வசனமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். அவருடைய ஆனந்தம், மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் நாம் எப்படி கிடைக்குதான்? அவர் ரட்சிப்பு அடைந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி நதியை போல கொடுக்கிறார். எல்லாவற்றையும் தியானித்து அவர் அடைக்கலம், ஆனந்தம், கடைசியா இந்த ஆசீர்வாதத்தை ஏன் கடைசி வாரத்தில் கொடுக்குறேன்னா, கடைசி நேரத்தில் தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவார்? புடமிடுவார். எதில் புடமிடுவார்? சத்தியத்தில் புடமிடுவார். சத்தியத்தில் நம்மளை புடமிடுவார். அவர் வசனம் நிறைவேறுமளவும் புடமிடப்படப்படும். அப்போ வசனம், அவருடைய வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வசனத்தின்படியே நாம் வாழ்ந்து, இந்த வசனத்தின்படியே நம்ம எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொண்டோம்னால் நிச்சயமாய் அப்போவே நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சேர்ந்து கொண்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை, முதலாவதாக தேவனுடைய வார்த்தை அது விலையேற பெற்றது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கடக்க நம்மளால முடியும். எல்லாவற்றையும் கடக்க முடியும். அவர் வார்த்தை தான் வல்லமுள்ள வார்த்தை. வார்த்தை நம்மை எல்லாவற்றிலும் சோதிக்கும். நம்மை போராட்டத்தில் கொண்டு போகும். அது மற்ற சூழ்நிலை கொண்டு போகும். ஆனாலும் உங்களுடைய வார்த்தை நிமித்தம் இயேசுவும் பிசாசும் 2 பேரும் டிஸ்கஷன் நடக்குது. பிசாசுக்கும் இயேசுவும் 40 நாள் உபவாசம் இருந்து ஆவியானவர் மலை மேலே கொண்டு போகப்பட்டு அந்த இடத்துல பிசாசும் போகிறான். அப்போ பிசாசு ஆண்டோடைய டிஸ்கஷன் பண்ணுறான். நீ என்னை ஏற்றுக்கொள், இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன்.
ஆண்டவர் சொல்கிறார், தேவனை ஒருவரை தவிர தொழுது கொள்ளக்கூடாது. எழுதியிருக்கிறதே அந்த எழுதியிருக்கிறதே வசனத்தை எழுதியிருக்கிறதே சொல்லிட்டு எழுதியிருக்கிறதேன்னு சொன்னாலே அது பலத்த ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லும், பலத்த ஆசீர்வாதங்களை கொண்டு போகும். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் அன்றைக்கு தெய்வம் என்று சொல்லி கல்லுகளையும் மரங்களையும் அடையாளங்களையும் அதுதான் தெய்வம், அதுதான் நம்மை நடத்துகிறது என்று சொல்லி அதன் பின்னே ஓடிக்கொண்டு ஜனங்கள் மத்தியிலே இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி நாம் ரட்சிக்கப்பட்டு சபையிலே அங்கத்தினராக சேர்ந்து அவர் துதிக்கும்படி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் கொண்ட ஜனங்கள் நாம் யாரு? பாக்கியவான். கரங்களை தட்டுவோமா? இன்றைக்கு அநேக ஜனங்கள் கண்ணிருந்து காணாத, மூக்கிருந்து முகராத, வாயிருந்து பேசாத அந்த கல்லுகளையும் அந்த சுரூபங்களையும் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்காங்க. சவுத் இந்தியாவில் ஒரு கோவில் இருக்குன்னா அது நார்த் இந்தியா இருக்குன்னு சொல்லி அசாமும் ஏதோ ஒரு மாநிலத்தில் இங்கே இருக்கிற கோயில் மாதிரி அங்கே கட்ட தொடங்கிட்டாங்க. அதை நம்ம வாயில் அறிக்கை சொல்லக்கூடாது. பாருங்கள், விக்கிரகம் பாருங்கள், விக்கிரகத்தினாலே என்ன பார்க்குறாங்க? பணத்தை பார்க்குறாங்க. பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இன்றைக்கு பணத்தை கொண்டு போய் அந்த விக்கிரகத்தில் போடுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பெற்றுக்கொண்ட நாம் அவிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். அந்த நன்மைக்கு தக்கதாக ஆண்டவர்கிட்ட நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி நம்ம அவளோடு இணைந்து இருக்கிறோம், அது சமூகத்தில் எப்படி நம்ம வருகிறோம். நீங்கள் ரொம்ப ஆச்சரியம், நீங்கள் ரொம்ப போய் சீக்கிரம் வந்துட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி வாங்க, நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. கடைசி வாரத்தில் வந்துட்டா புதிய வருடத்தில் சீக்கிரமாக வந்துடுவீங்க. கரங்களை தட்டுவோமா? அதனால் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு எப்போதும் கீழ்ப்படியணும். கரெக்டாக வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வேண்ட புதிய ஆண்டிலே நாம் அடுத்த வாரம் கூட திருவிருந்து நமக்கு இருக்குது. இந்த 1ஆம் தேதியும் திருவிருந்து இருக்குது. கலந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் சமூகத்தை கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள், நீ அவளுக்கு ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஆசீர்வதிக்க பெற்றவர்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் எப்படி சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று அதை அப்படி தக்க வைத்துக் கொள்ள, ஆசீர்வாதத்தை விட்டுவிடக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை அப்படி தக்க வைத்துக் கொள்ளணும். ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டுவோமா? கர்த்தரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம சொற்ப ஜனங்களாக இருந்தாலும் அது காலத்தில் இது பெருங்கூட்டமாக பெருக செய்வார், நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதின சங்கீத புத்தகம் 144ஆம் சங்கீதத்தை 144ஆம் சங்கீதம் அதில் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம். எப்படிப்பட்ட சீரை நான் போக போக விளக்கி காட்டுறேன். இப்போ திருமணம் ஆகணும்னா இனிமேல் கோல்டெல்லாம் போட முடியாது, கோல்டு வச்சு கல்யாணம் பண்ண முடியாது. கோல்டு இன்றைக்கு சேர்த்து வைத்தவர்கள் பெண்களுக்கு அந்த
நகைகளை போட்டு திருமணம் செய்யலாம். இனிமேல் சேர்க்கவர்கள் சேர்க்க முடியாது. ஏன்னா ஒரு சவரம் 1,06,000 ரூபாய் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதனால் கோல்டை பற்றி நம்ம நினைக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அதான் இப்படிப்பட்ட சீரை பெற்றவர்கள், எப்படிப்பட்ட சீரை. அப்போது பொண்ணும் வெள்ளியும் அவருடையது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொண்ணும் வெள்ளியும் அவருடையது. அப்போது அந்த சீரை, அந்த சீர் என்பது திருமணம் ஆன கையோட பெண்களுக்கு கொடுக்கப்படுறது சீரு. இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாங்க, அது என்னது? சீரு, வரதட்சணை, சீரை தான் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அதில் சீருன்றது அது பாரம்பரியமாக சொல்லப்படுகிற வார்த்தை. வரதட்சணை அது கேட்டு வாங்குறது வரதட்சணை. சீருன்றது பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றவர்கள். இன்றைக்கு சீருன்னாலே தங்கம், வைரம், வைடூரியமாக தான் போய்கொண்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற பாருங்க, இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எப்படிப்பட்ட சீரை நான் விலாவரியாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் சங்கீதம் 3:8 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 3:8. சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையதுமா? கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்போ இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனங்கள் யாரு? ரட்சிப்பை பெற்றவர்கள். அப்போ இப்படிப்பட்ட சீரைனா என்ன? ரட்சிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அந்த அந்த சீர் என்ற காரியம் பொண்ணோ பொருளோ அல்ல, பொண்ணோ பொருளோ அல்ல. கர்த்தர் அழகா இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது, கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பு என்னும் சீரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் இந்த காரியங்களிலே நாம் ஓடுவோமானால், நம்ம பிள்ளைகளிலே, நம்முடைய குடும்பத்தாரிலே இன்னும் எவ்வளோ பேர் பெண் மாற்றத்தினாலும் ரட்சிக்கப்படாதபடி பிசாசு கட்டி வைத்திருக்கிற கிரியைகளை உடைக்கவும் நம்மை தெரிந்து கொண்டார் கர்த்தர். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தைப்படி கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று நாம் சொல்லும்போது 3 காரியங்கள் இந்த நாளிலே நம்மோடு பேச போகிறார். 3 காரியங்கள். அது முன்பதாக எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், அதில் 1 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே, வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி, புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். முதல்ல அடையாளங்கள், அடையாளங்கள், அடையாளங்கள்னா எப்படின்னா, புறஜாதிகள் இந்த நேரத்தை குறித்து ரொம்ப முக்கியமாக அந்த விக்கிரக நேரத்தை குறித்து ரொம்ப பக்தியாக அதை தொழுது கொள்வாங்க. எப்படின்னா பௌர்ணமி, அமாவாசை, சில காரியங்கள், கிருத்திகை, அதான் இதெல்லாம் யாரு? இதெல்லாம் புறஜாதிகள் ஜீவ மார்க்கம். இது புறதல் மார்க்கம் கற்றுக்கொள்ளாதீர்கள். வானத்தின் அடையாளங்களாலே கலங்குவாங்க, அந்த காரியங்களிலே கலங்குவாங்க. கலங்குறதுனா எப்படி? நீங்கள் அமாவாசை நான் சாப்பிட மாட்டேன், இந்த எப்படி சொல்கிறது, இந்த காரியங்களில் ஏதாவது ஒரு காற்று வச்சு கலங்குவாங்க. என் பிள்ளைக்கு இப்படி ஆகிடும், என் புருஷனுக்கு இப்படி ஆகிடும், எனக்கு இப்படி ஒரு காரியம் நேரிடும் எப்படின்னு சொல்லி புறஜாதிகள் கலங்குறது போல நாம் அதை குறித்து கலங்கக்கூடாது, கலங்கக்கூடாது. எளிமை அழகாக எழுதுறார். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் சொல்ல வசனத்தை கேளுங்க.
வசனம் தான் நமக்கு என்ன? வசனம் நமக்கு என்ன? விடுதலை. அது வசனம் தான் ஔஷதம். வார்த்தை தான் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே. அந்த வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்குது நமக்கு. அந்த அடையாளங்கள் ஒரு இயேசு கிறிஸ்து இப்படி தான் இருப்பான்னு சொல்லி ஒரு படத்தை மாற்றுவதிலோ ஒரு சுருவத்தை வைப்பதிலோ அங்கு நமக்கு விடுதலை இல்லை, விடுதலை அல்ல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியம் தான் நமக்கு எல்லாமே. அவர் தான் சத்தியம், அவர் தான் வசனம். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். ஜனங்களின் வழிபாடுகள் வீணா இருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். இதெல்லாம் யார் செய்யறது? புறஜாதிகள் செய்யறது, ரட்சிக்கப்படாதவங்க, இயேசுவை அறியாதவர்கள். இந்த காரியத்திலே பாரம்பரியம் சில பேருக்கு இதில் இருந்தவங்க கூட இயேசுதான் மெய்யான தேவன் தெரியும் அவங்களுக்கு. கர்த்தர் தான் மெய்யான தெய்வம், அவர் தான் உலக ரட்சிகர், அவர் தான் நம்ம பாவத்தை போக்குகிறவர், நம் சாபத்தை நீக்க எல்லாமே தெரியும். ஆனாலும் அவங்களுடைய பாரம்பரியம், அவளுடைய பாரம்பரியம். அல்லேலூயா. படிங்க சிஸ்டர். அப்படியே அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நமக்கு சொல்றாரு. புறஜாதிகள் கலங்குறாங்க, அதை வச்சு நம்ம கலங்கக்கூடாது. கர்த்தரை தெய்வமாக கொண்டு ஜனங்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கோம். படிங்க சிஸ்டர். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவருடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை, உமக்கு ஒப்பானவன் இல்லை. அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியீனமுமா இல்லவர்கள். அந்த கட்டை மாயமையான போதகமா இருக்கிறது. கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம், அவைகள் எல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையா இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு எரேமியா அடுத்த வார்த்தை சொல்றாரு. படிங்க. கர்த்தரும் மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். சகல அதிகாரங்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்காத தெய்வங்கள் பூமியில் இந்த வானத்துக்கு இராதபடிக்கு அழிந்து போக என்பதை அவளுக்கு சொல்லுங்கள். அப்போ விக்கிரங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. அது கல்லு. அது கண் இருந்த காணாது, வாய் இருந்த பேசாது, மூக்கு இருந்த முகராது, கை இருந்த தொழாது, கால் இருந்த நடவாது. அதை செய்கிறவங்களும் அப்படியே இருப்பாங்க. இதான் புறஜாதிகள். இந்த புறஜாதி மத்தியிலே நாமும் வாழ்ந்து கொண்டு கர்த்தர்தான் மெய்யான தெய்வம், கர்த்தர் தெய்வமாக கொண்டு ஜனங்கள் பாக்கியவான்கள் சொல்லி அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நாம இப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். பிரியமானவர்களே, இந்த சீரை பெற்ற ஜனங்கள் எந்த சீரை? ஒரு 3 காரியங்களை நாம் பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் சேர்ந்துட்டு கொள்ள போகிறோம். அல்லேலூயா. முதலாவது சொல்றேன், நீ நோட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம அதை எப்படி அதை சேர்ந்துட்டுக்கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள நம்ம பிரயாசப்பட முடியும். அல்லேலூயா. முதலாவதாக ஒரு ஆசீர்வாதம். எதையும் கர்த்தர் செய்ததை அதுதான் மெய்யான தெய்வம் சொல்லித்தான் நம்ம ரட்சிப்புள்ள வந்து அவர் தெய்வமாக கொண்டிருக்கோம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அவர் கொடுக்கிற 3 காரியங்களை நாம் மறக்கவே கூடாது. இந்த செய்தியின் தலைப்பு மறவாதிருங்கள். அதான் பாட்டு கூட பாருங்க. என்ன பாட்டு பண்ணோம் நம்ம?
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவோம்பா, மனதார நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடாத தேவன், கைவிடாத தேவன். நம்ம விட்டுருவோம், அவர் விட மாட்டார். அதான் அந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இல்லை, கைவிடுவதும் இல்லை. நாம் உதவி தள்ளிட்டு வந்துடுவோம். ஏதாவது ஒரு காரியத்தில், ஏதாவது காரியம்னா, நம்முடைய காரியங்கள் ஏதாவது தடையாயிட்டுனா, நம்ம பலவீனப்பட்டு போனால், நம்ம நினைத்த காரியம் நடக்காமல் போனால், எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு நமக்கு காரியம் என்ன ஏற்படும்? முறுமுறுப்பு ஏற்படும். நம் வாழ்க்கையில் அந்த முறுமுறுப்பு மட்டும் இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு இருந்தால் கர்த்தர் தூரமாக போயிடுவார், தூரமாக விலகிடுவார். அவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். அப்போ அந்த முறுமுறுப்பு நம்ம இடத்துல இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் நம்ம விட்டு விலகக்கூடிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும். பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த காரியங்களை நாம் மறக்கக்கூடாது. முதலாவது காரியம் உபகாரம். முதலாவது காரியம் அவர் செய்த உபகாரம். இது இந்த வருடம் மட்டும் இல்லை, எல்லா வருடத்திலும் இந்த நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்ட நாம் மறந்து விடுகிறோம், மறந்து போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் செய்கிற காரியம் நமக்கு செய்கிற உபகாரம். நான் எல்லாம் வசனத்தோடு தான் உங்களுக்கு சொல்லுவேன். ரெண்டாவது உபச்சாரம். உபச்சாரம் 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 அது உபச்சாரம் வந்து போஷிப்பு. போஷிப்பு. உபகாரம் உதவி. உபகாரம் என்பது உதவி, அவர் செய்த உதவி. உபச்சாரம் என்பது போஷிப்பு. போஷிப்பு. மூன்றாவது அவருடைய உபதேசம். அவருடைய உபதேசம். உபதேசம் என்னன்னா போதனை, போதிப்பது. முதலாவதாக அவர் உபகாரத்தை, அவர் உதவியை நம்ம மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. நம்ம சபை முடிஞ்ச கையோட ஒரு ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் முடிஞ்ச கையோட என்ன ஜெபம் பண்ணுவோம்? பரமண்டலத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னது, தாவீது சொன்னது, அந்த ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழையும் மறவாது. எதுக்கு சொல்கிறேன் இந்த வார்த்தையை? எதுக்கு சொல்கிறோம்? தாவீதோட வாழ்க்கையிலே எத்தனை இன்னல்கள், போராட்டங்கள், அவமானங்கள், சாவின் விளிம்பில் போய் கூட ஒரு பயம், எத்தனையோ காரியங்கள் தாவீது வாழ்க்கையில நடந்தாலும், ஆனால் தாவீது பாருங்க, சங்கீதம் 103, சங்கீதம் 103 1-2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. பிரியமானவர்களே, தாவீதுக்கு எவ்வளோ காரியங்களிலே இழப்பு, அழுகையின் பள்ளத்தாக்கிலே வனாந்தர வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நன்மைக்காக அவர் நன்மை வந்ததுனால இதை சொல்லலை. ஆண்டவர் பாருங்க, எப்போதும் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறதை, அவர் செய்த நன்மைகளை, தீமையை நினைக்கல, அவர் செய்த தீமையை நினைக்கல, நன்மையை மாத்திரம் வைத்து ஓட முடியாது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் இந்த வசனத்தை சொல்றாருன்னா, அது நமக்காக இந்த வசனத்தை அவர் எழுதுறார். தாவீதை பற்றி அநேக காலம் நம்ம அறிந்திருக்கிறோம். தாவீது எப்படிப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். தாவீது
எப்படி இருந்தார்? வர வர விருத்தி அடைந்தார். தாவீது வர வர விருத்தி அடைந்தார். வர வர அப்போ அதுக்கு முன்னால் எவ்வளோ போராட்டங்களையும் கொஞ்சம் நிமித்து பாருங்கள். ஏன் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுறாருன்னா, படித்து விடுவோம். 3-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம், யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களை நமக்குன்னு ஏற்றிக்கணும். இதெல்லாம் முதல்ல தாவீது எல்லாவற்றையும் அனுபவித்து, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே அப்படி சொல்றாருன்னா, எதுக்காக சொல்ற? முதல்ல இந்த காரியங்களில் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம கூட இருந்தவர், நம்மோட கூட இருப்பவர், இனிமேல் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அப்படி நிர்பந்தம் செய்து நிர்ணயம் செய்து அவர் எழுதுறார். படிங்க சிஸ்டர். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம், அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட முன்னால் நம்ம எப்படி இருந்தோம்? அக்கிரமம் நிறைஞ்சிருந்தோம். அங்கே அக்கிரமத்தினால்தான் வியாதி, அந்த அக்கிரமம் செய்தனால்தான் வியாதி. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இது இருக்குதுன்னா, அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் இன்னும் முழு உள்ளத்தோடு நீங்கள் உள்ளே போகல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவீது என்ன சொல்றாரு? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லாம் அனுபவிச்சார். அவர் எல்லா அனுபவங்களும் ஏற்றுக்கொண்டார். அந்த சூழ்நிலையில் இந்த காரியத்தை அவர் நமக்காக சொல்றார். முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் அந்த ஆத்மாவை அடுத்து ஒப்பு கொடுத்துடணும். ஆத்மா ஏன் அந்த கடைசி நேரத்தை அந்த வார்த்தை சொல்றேன்னா, மறுபடியும் ஆண்டவரை மறுதளிக்க கூடாது. அந்த ஆத்மா அறிவில்லாமல் நல்லதல்ல என்று எழுதியிருக்கிறதே. அதனால ஆத்மா எப்போதும் ஆண்டவர் நினைத்து ஓடிக்கொண்டே இருக்கணும். உன் அக்கிரமங்களை மன்னித்து, உன் நோய்களை குணமாக்கி, உன் பிராணி அழுக்கலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களை முடிசூட்டி. எத்தனை காரியம் பாருங்க நமக்காக செய்த வருவார். ஆனால் நம்ம என்ன படிங்க சார்? அப்படியே படிங்க, படிச்சுட்டு வாங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். என்னைக்குமே கோபம் கொள்ள மாட்டார், என்றைக்கும் கடிந்து கொள்ள மாட்டார், கோபம் கொள்ள மாட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக, இதுதான் ரொம்ப முக்கியம், அவர் நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? இப்படி செய்தவரை நம்ம என்ன பண்றோம்? மறந்துடுறோம். சில சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். உதவி செய்ததை எப்பவும் அந்த உபகாரத்தை மறக்கவே கூடாது. இந்த இந்த 10 வசனத்தில் எவ்வளோ நன்மைகள். அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார், நம் பிராண நம் ஜீவனை அழுக்குலுக்கி மீட்கிறார், கிருபை இரக்கத்தை முடிசூட்டுகிறார், நன்மையினால் நம் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமனா தன் முன்னுடைய வயது போலாகிறது. ஒடுக்கப்பட யார் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். ஒவ்வொன்றும் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ எப்போதும் இந்த காரியங்கள் நமக்கு நடக்கும்போதெல்லாம், நான் இது ஆப்போசிட்டாக சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு காரியம் நடக்கும். நடக்காமல் நாமும் மனுஷன்தான். நடக்கும் இந்த காரியத்தை எல்லாமே. நம்ம அக்கிரமத்தில் ஓடுவோம், வியாதியில் படுப்போம், நம்ம நீதி நியாயம் கிடைக்காது, எவ்வளோ காரியங்கள். இது எல்லாவற்றையும் மேலாக ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் மூலமடி பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த உபகாரத்தை மறவாதே. உபகாரம் இந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்தாச்சு. நம்ம இந்த சூழ்நிலையில் கடந்து வந்துட்டோம். ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோம்? அவர் கோபம் ஊட்டுறோம். அவர் கோபம் ஊட்டுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வருடத்தில் ஆண்டவரே நீ செய்த உபகாரத்தை நான் மறக்கக்கூடாதப்பா. வருட புதிய ஆண்டிலே இன்னும் அதிகமாய் உண்மையிலே நான் மகிழ்ந்து கொண்டாட எனக்கு கிருபை தாங்கப்பா. நீ செய்த உபகாரத்தை நான் மறக்கக்கூடாது ஆண்டவரை, மறக்கக்கூடாதுப்பா, மறக்கக்கூடாது சொல்லி ஆண்டு சமூகத்தில் பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் பாவம் செய்தாலும் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்ம அக்கிரமத்தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். அப்போ நம்ம செய்த ரட்சிப்புக்கு முன்னால் ரட்சிப்படைந்த பிறகு சில காரியங்கள் நம்ம ஆண்டு கோபம் ஊட்டுறோம். இப்போ கோபம் ஊட்டின்னு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, அதுக்கு நான் சரி கட்ட மாட்டேன். பூமிக்கு வானம் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் உன் பாவத்தை நான் அவ்வளோ தூரமாக நான் போட்டுடுவேன். 12ஆம் வசனத்தை படிங்க பாஸ்டர். 11, 12 படிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறது, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போ அவருக்கு பயப்பட பயம் இருந்துட்டா போதும். அடிக்கடி கடைசி நேரத்தில் சொல்லிட்டு கடகன்னு ஓடுவோம். இந்த வார்த்தையை சொல்லிட்டு கடகன்னு போவோம். இன்னும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமடி பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் நாமம் மகிமைப்படணும், அவர் நாமம் மகிமைப்படணும். இதுக்காகத்தான் நம்ம ரட்சித்தார். இதுக்காகத்தான் நம்ம ஒரு ஆலயத்திலே நம்மை அங்கத்தினால் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டு சமூகத்தில் எப்போது அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவர் செய்த உபகாரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. இதில் இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 116, சங்கீதம் 116 12 14 வாசிங்க. ஏற்கனவே இந்த இதிலே நம்ம இதை தியானிச்சிருக்கிறோம். 116 12 14. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இது வாயில இருக்கக்கூடாது, நம்ம செய்கையில் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவர் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், எண்ணத்தை கொடுப்பேன். அப்போ ஆண்டவருடைய காரியங்களிலே நம் வாயினாலே சொல்வதை விட நம்முடைய செய்களினாலே இருக்கணும். இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் பெரிய பணக்காரர், பணம்லாம் தேவையில்லை. பணம்லாம் போய் கொடுத்து அவர்களை நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், நம்ம அவருடைய அனுதாபத்தை பிரித்து கொள்ளணும். இன்னும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த உபகாரத்தை எப்பவும் மறக்கக்கூடாது. அந்த உபகாரத்தை எப்பவுமே நம்ம உதவி இக்கட்டான சூழ்நிலையில் உதவியாக்காக நம்ம சாட்சியாக இருக்கணும். அன்பு சகோதரி அவர்கள் நைட்டு 10:45 மணி இருக்கும், திடீர்னு கூப்பிட்டாங்க. திடீர்னு எடுத்த உடனே ஐயா இது மாதிரி குழந்தைக்கு ரொம்ப வயிற்று வலி, ஜெபித்தோம். ஜெபித்த கையோட அந்த காலையில் மறுபடியும் நேற்றுக்கு மதியம் கேட்டேன், நான் சகோதரி கேட்டேன், எப்படி இருக்கு? கர்த்தர் கிருபையினாலே மகளுக்கு நல்லா ஆயிடுச்சா இல்லையா? கரங்களை தட்டுவோமா? இதுதான் சாட்சி. நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு. அந்த வார்த்தை ஆண்டவர் அறிவார். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, அவர் செய்கிற உபகாரத்தை நம்ம மறக்கக்கூடாது. இந்த காரியம் பொருத்தனை பண்ணினோமா, நடக்காமல் போச்சா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உமக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆசீர்வாதம். ஏன்னா அதை விட பெரிய நன்மை நமக்கு கொடுக்க போகிறதா அர்த்தம். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிக நன்மைகளை செய்கிறவர், நன்மை செய்கிறவராக சுற்றி இந்த தேவனவர். ஆனால் எப்பவுமே அவர் செய்த உபகாரத்தை நம்ம மறக்கக்கூடாது. ரட்சிப்படாத முன்னால் ரட்சிப்பே பெரிய நமக்கு கிருபை, பெரிய கிருபை. அந்த ரட்சிப்பை கொடுத்தாரே அதுவே பெரிய கிருபை. ரட்சிப்பு அவருடையது. எப்போ தெரியுங்க, கடந்த வாரத்தில் கூட அருமை ஐயா பாஸ்டர் பால் டேவிட் ஐயா அருமையான வார்த்தை நம்மளுக்கு போதித்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர், அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் நாம் எப்போதும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும். பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிவான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் அப்போது அவன் ஓடிப்பான். எப்படியாவது சூழ்நிலை போராட்டத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் எப்போதும் ஆண்டவருக்கு நம்ம அந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவர் செய்த உபகாரத்தை நம்ம மறக்கக்கூடாது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். அதில் 3லேருந்து 6 வசனங்கள் தான் ஃபஸ்ட்டு வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவார்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தருக்கு மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். சாமுவேல் அந்த இஸ்ரவேலில் முதல் தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு முதல் தீர்க்கதரிசியா அவர் தெரிந்து கொண்டார். சிறு வயது முதல்ல குழந்தை பாலகனாக இருக்கும்போதே ஏலிக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்க அண்ணாள். அந்த சிறு வயது முதல் கொண்டு கர்த்தர் வார்த்தையை கேட்டு 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 கர்த்தருடைய சன்னிதானிலே தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் பெரிய தீர்க்கதரிசியாக விளங்கிட்டார். இவர் மூலமாக தான் 2 ராஜாக்கள் உருவாகிறாங்க, சவுலும் தாவீதும். ஆனால் சவுல் அவரை விலக்கிட்டார் ஆண்டவர். விலக்கிற காரணம் என்னன்னா, சாமுவேல் சொல்கிற காரியத்தில் அவருக்கு கீழ்ப்படியில முறுமுறுப்பு, அதனால் விலக்கிட்டார். தாவீதை தேர்ந்து கொண்டார் சாமுவேல். அப்போது சாமுவேல் என்ன பண்ணாரு, இவன் தானோ என்று சொல்லி ஒரு சந்தேகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, கர்த்தர் எதை பார்க்கல, முகத்தை பார்க்கல, இருதயத்தை பார்க்குறார். நம்ம இருதயத்தை பார்க்கணும் ஆண்டவர். இந்த இருதயத்தை பார்க்குற கிருபை ஆண்டவர், அந்த 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 கிருபை நம்மக்கிட்ட இருக்கணும். ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கணும். இருதயத்தை பார்க்கிறவன். அப்போ இருதயத்தில் நம்ம எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்தார், கர்த்தர் தான் உபகாரம் செய்தான்னு சொல்லி நம்ம மனுஷர்கிட்ட போயிட்டு நம்மளோட காரியங்களை எடுத்து உரைக்கணும். மனுஷங்கிட்ட போய் சொல்லணும், இயேசுதான்பா மெய்யான் தைரியமாக சொல்லுங்க. தைரியமாக நீங்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எரேமியாவில் படித்த வசனத்தின்படி அந்த விக்கிரகங்கள்னாலே நமக்கு நன்மை இல்லை, தீமை செய்ய அதுக்கு அதிகாரம் இல்லை. தீமை செய்ய மனிதர்கள் தான், எல்லா காரியம் மனிதர்கள் செய்கிறது தான். அதனால ஒன்றும் செய்ய இயலாது. அதை வச்சு தான் இப்போ பயமுறுத்திருக்கிறானுங்க எல்லாருமே.
அது ஒன்றுமே ஜீரோன்னு தெரியும். அதை வச்சு மற்ற ஜனங்கள் பயமுறுத்தி கொண்டு இருக்கானுங்க புற ஜாதிகள். நம்மளை பயமுறுத்த முடியாது பிரியமானவர்களே. இதில் பாருங்கள், இது சொல்லுது நிமித்தம் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் தான் மெய்யான தெய்வம், கர்த்தருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவில் பாருங்கள், அப்படி மிஸ்பாவில் கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தர் விரோதமாக பாவம் செய்துன்னு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த இருதயத்தில் பாவம் என்று ஒன்று தோன்றினால் கர்த்தர் விரோதமாக செய்கிற பாவம். ஏன்னா நம்ம பரிசுத்த பிள்ளைகள், நம்ம பரிசுத்தமானவர்கள். அவர் பரிசுத்த ரத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். போஜனத்திலே அவர் சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள். அப்படி இருக்கும் நம்ம இதயத்தில் எப்படி பாவம் ஒண்டி கொண்டிருக்கும். பாவம் என்பது கர்த்தர் விரோதமாய் செய்து எல்லாமே பாவம் தான். இதான் போட்டிருக்கு, கர்த்தர் விரோதமாய் பாவம் செய்தோம். அது லிஸ்டெல்லாம் எடுக்க தேவையில்லை. என்னென்ன பாவம் செய்ய, கர்த்தர் மெய்யான தெய்வம் அவர் தான், அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் போல நாமும் பரிசுத்தாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் ஒரு காரியத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏசப்பா நீர் பரிசுத்தரப்பா, நீ பரிசுத்தது போல நாங்களும் பரிசுத்தத்தோடு நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். கர்த்தர் உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா. இதிலே 9-12 வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் அந்நாட்களிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரை பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபேனேசர் என்று பெயரிட்டான். அந்த கல் என்ன கல்லு? கண்மலையாக கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எபேனேசர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். அது செய்த உபகாரத்தை எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய வெற்றி. இந்த இஸ்ரேல் மத்தியில் மிஸ்பாவில் எல்லாம் கூடி வந்துட்டான், பெலிஸ்தர் எல்லாம் கூடி வந்துட்டாங்க. ஒரு பயம், என்ன நடந்துடுமோ பயம். ஏன் காரணம் என்ன? பாவம். பாவம் செய்ததினால், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் அந்த பயம். பிரியமானவர்களே, எபேனேசர் நம்மோடு கொடுக்கிறார். கரங்களை தட்டுவோமா? எபேனேசர் நம்மோடு கொடுக்கிறார். இம்மட்டும் உதவி செய்த எபேனேசர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த உபகாரத்தை மறவாதேன்னு சொல்லிட்டு ஓடுறதுனால ஆமாம் ஆண்டவர் அன்பை பெற்றுக்கொண்டோம் என்று நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த வசனத்துடைய அந்த சாராம்சம் அதில் பாருங்கள். அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நமக்காக நம்ம செய்த காரியங்கள். சங்கீதம் 103:3 அந்த 12 வசனம் வரைக்கும் பாருங்கள். கோபப்பட மாட்டார். எல்லாம் மன்னிச்சிட்டேன். நீ எப்போ ரட்சிக்கப்பட்டியோ அன்றைக்கும் பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன். இனிமேல் அதில் நீ போகாதே, நீ அந்த பாவத்துக்கு போகாத, அந்த பாவத்துக்கு துணை போகாத, அந்த பாவத்துக்கு இடைப்படாத. ஆண்டவரே, என் ஆத்மாவே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. 2வது காரியம் நம்ம பார்ப்போம். 2வது என்ன சொன்னேன்? உபச்சாரம், போஷிப்பு. அது போஷித்ததை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம 3 வேளை கட்டாயமாக சாப்பிட்ணும். இப்போல்லாம் 4 வேளை சாப்பிட்றாங்க. 4 வேளை, காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் ஸ்நாக்ஸு, நைட்டு டிஃபனு. ரொம்ப இன்றைக்கு உலகத்தார் அப்படி தான் போய்கொண்டிருக்காங்க. பிரியமானவர்களே,
ஆண்டவர் போஷிக்கிறவர். எப்படி போஷிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 81:16 வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 86:11. 81:16. 81:16. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி. சங்கீதம் 81. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். வசனத்தை கேட்டவனு கரெக்டாக அதை படிக்க தெரிஞ்சுக்கணும். வேற எதுனா வசனம் ஆத்துல போயிடும். அப்புறம் அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. இப்படி சொன்ன நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எப்படி நம்ம பட்டினியா இருக்க முடியும்? உச்சிதமான கோதுமையினால் அவங்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கண்மலையின் தேன், உச்சிதமான கோதுமை. கோதுமை பற்றி ஒரு காரியம் சொல்லியிருப்பாரு. பதறையோ படிங்க, அந்த வசனத்தை படிங்க. மத்தையில் எழுதியிருக்கோம். அப்போ அந்த பதறு என்பது நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள், சுற்றி இருக்கிற நம்முடைய வேண்டாத காரியங்கள் நம்ம சுற்றி இருக்கிறது. அந்த கோதுமை பதறு என்பது அவர் சொல்லிட்ட உன்னை உச்சிதமான கோதுமையினால் உன்னை போச்சு. படிங்க ஐயா. படிங்க, சீக்கிரம் படிங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. யார்கிட்டமா இருக்கு? இயேசுவோட கரத்தில் தூற்றுக்கூடை. நம்முடைய பாவங்கள், நம்ம அக்கிரமங்கள், நம்முடைய எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. அந்த தூற்றுக்கூடையில அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்றான். அப்பொழுது யோவான், சார், அவர் தூற்றுக்கூடையில நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த தூற்றுக்குடியில் பதறையை விட்டு விளக்குவார். உச்சிதமான கோதுமை அவ்விடத்தில் நம்ம சேரும்போது பதர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பதர் என்பது அவருக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள். போஷிக்கிறாரு, அவர் போஷிக்கிறாரு. பவுல் விக்கிரக படித்தவர்களை நாம் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருப்பார். அதில் இன்னொன்று அவரே சொல்லியிருப்பார், ஸ்தோத்திரம் செலுத்தி சாப்பிட்டா அதெல்லாம் தீட்டெல்லாம் போயிடும், தீட்டெல்லாம் போயிடும். ஒருவன் விற்கிறது பறித்து கொண்டு வந்தான்னா அது நம்ம வாங்கிட்டு சாப்பிடக்கூடாது. வாங்கிட்டு அது வச்சுடுங்க, அது சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்னு சொல்லி அவன் மனசை பாதிக்கக்கூடாது, அவன் மனசை பாதிக்கக்கூடாது. வாங்குங்க, வாங்கி வச்சுருங்க, சாப்பிடாதீங்க. இதெல்லாம் இருக்கிற பதர், இதெல்லாம் பதர், நம்மகிட்ட இருக்கிற பதர். விக்கிரகம் படைத்தது சாப்பிடுவது சாபம், பாவம் அது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம சாப்பிடும் போதெல்லாம் என்ன பண்ணோம், சோத்திரம் பண்ணி சாப்பிடணும். எதுக்காக இந்த காட்சி சொல்கிறேன்? இப்போ ஹோட்டலில் வாங்கிட்டு வரோம், ஹோட்டலில் வார்த்தை வசனத்தை வச்சா சமைப்பான். வசனம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா, நல்லா சமைக்கணும்பான்னு சொல்லிப்பான். இன்னும் எந்த ஒரு ஹோட்டல்லையும் இந்த காரியத்தை சொல்ல இயேசுவை முன்னிற்க மாட்டாங்க. தீவார்த்தனை பண்ணுவான், அதை பண்ணுவான், இது பண்ண எல்லாம் பண்ணுவானுங்க. விற்கிறதுக்குரியான காரியங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, நம்ம வெளியில் சாப்பிடும்போது கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது ஆசீர்வாதம். கரங்களை தட்டுவோமா? இப்போ புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். அப்போ விற்கிறத படித்து நிறைய கொண்டு வரான் நமக்கு, அதை நம்ம ஒதுக்கி தள்ளிடணும். ஹோட்டலில் நம்ம போய் சாப்பிடுவோம். இன்றைக்கு அநேகம் நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம். வீட்டில் சமைக்கிறது ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். அதை ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சமைக்கிறது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. அது அப்படியே கழிந்து போகும், அப்படியே கழிந்து போகும். அது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது ஆசீர்வாதம், இது ஆசீர்வாதம் அப்பா. இது உட்கொள்ளும் போது ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி சாப்பிடுவது சாபத்தை கொண்டு போகணும். அடிக்கடி சொல்லியிருக்கேன், சாப்பிடும்போது நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடுறது கூட ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே வார்த்தை ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இது சாப்பிடும்போது எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இதான் ஆசீர்வாதம். கர்த்தரை தெய்வமாக கொண்டு ஜனங்கள் பாக்கியவான்கள், அவர் ஆசீர்வதிக்கிறது. இந்த காரியத்திலலாம் நாம் அவர் போஷிப்பில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையெல்லாம் அவங்களை போஷிப்பார். கண்மணி ஏசாயா 58 மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடியை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையாளர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த உபவாசத்தை குறித்து அழகாக பேசியிருக்காரு. உபவாசம் என்பது முகம் வாடலாக இருக்கக்கூடாது. நல்ல தலையில் எண்ணெய் பூசிக்கொண்டு சும்மா கம்பீரமாக ஆண்டு சபையில் வந்து முழங்கால் பெட்டி விட்டு செபிப்பது எனக்கு உகந்த உபவாசம். அது இல்லாமல் அந்த நாளிலே யார் யாருக்கு நம்ம உதவி செய்ய, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை போய் பகிர்ந்து கொடு, தூரத்தில் திரும்ப வீட்டில் சேர்த்துக்கொள், வஸ்திரமாக கண்ட வஸ்திரத்தை கொடு, வஸ்திரத்தை கொடு, மாம்சம் உன்னை ஒழிக்காமல் அல்லவோ அவனுக்கு உகந்த உபவாசம். அப்போது நாம் எப்படி வரோம்? முக வாடலை வந்து எங்கம்மா போகிற? சர்ச்சுக்கு போகிறேன், உபவாச ஜபமா? அப்படியே முகம் வாடல, உபவாச ஜபம், ஒரு நாள் உபவாசம் ஜபிக்க கூப்பிட்ருக்காங்க, போகிறேன். இது அவருக்கு உகந்த உபவாசம் அல்ல. உபவாசனால சாப்பிடாத வரணும். எத்தனை பேர் சாப்பிட்டு வரீங்கன்னு தெரில. ஒருவேளை தவிருங்க, ஆண்டவருக்காக. அதுதான் உகந்த உபவாசம். அதுதான் உகந்த உபவாசம். நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது இருக்குது பாருங்க, பெரிய ஆசீர்வாதம். 9-11 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. பாருங்க, இது நமக்கு இருக்கிற பதர். இது பதர். நம்ம உச்சிதமான கோதுமையால் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னவர் இந்த பதரை எப்படி போடு? அப்போ நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டதையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. உங்களுக்கு அவர் கூப்பிடும் போது இந்த காரியம், இந்த பதறான காரியம் நம்ம விட்டு விலக்கி செல்ல வேண்டும். உன்னிருந்து அகற்றி, இந்த பதறான காரியங்கள் அகற்றி, பதரை குறித்து பதற்றப்படக்கூடாது. இதுக்கு தான் உபவாசம். இதுக்கு தான் உபவாசம். புறஜாதிகள்லாம் வந்து அது உபவாசம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? விரதம். விரதம்னுவாங்க. விரதத்தை தான் கொண்டு வரும். ஏன்னா அவங்க எதை குறித்து இது பண்ணோம், அவங்க எப்படியாவது அவங்க கீழே தள்ளப்படணும். ஆண்டவரை என்கிட்ட எப்போ பாரு மோதின்னு இருக்காங்க, அவங்க குடும்பத்தோட போயிடணும். ஆண்டவரை சாபம், காரணம் இல்லாத சாபம் பலிக்காது. அவங்களுக்கு தெரியாது, இந்த ரகசியம் தெரியாது. அவங்க குடும்பத்தோடு எங்கன்னா ஓடி போயிடணும். ஆண்டவரை மறிக்கிறதுலாம் சொல்லுவாங்க, நம்ம வாயில சொல்லக்கூடாது. ஏதாவது சாபம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்காக தான் அவங்க புறஜாதிகள் படுகிற பிரயாசம், உபவாசம், விரதம். விரதத்தை கொண்டு வரதான் விரதம். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். படிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை அப்படியே படிங்க. பசியில் வெள்ளத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். இதுதான் பிளஸிங் நமக்கு. பசியில் வெள்ளத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஏன் சொல்றாரு? உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன், கண்மலையில் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். நம்ம எப்போ பசியாக இருப்பதில்லை. ஏன்னா பசியாக இருக்கீங்களா? யாரும் இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆண்டவர் பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஒரு வேளை கூட பசியாக இருந்ததில்லை, எப்படியாவது சாப்பிடுவோம். இப்போ தான் செல்ஃபோன் டச் பண்ண கொண்டு வந்துடுறாங்களே, ஆன்லைனில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம்.
அதனால் நம்ம பசியாக இருக்க மாட்டோம். அதுக்கு உண்டான காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதனால தான் உபவாசம் ஒரு வேளை இந்த வருடத்தில் அடுத்த வருடத்தை தொடங்குங்க. வாரத்தில் 2 நாள் உபவாசங்க, தப்பில்லை. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் உபவாசம் இருந்து ஒரு வேளை உபவாசம் செபிங்க. சண்டே ஒரு வேளை உபவாசம் இருந்து சாப்பிடாம வாங்க சபைக்கு. 2 வேளை இருக்கலாம், வாரத்தில் 2 வேளை இருக்கலாம். நல்லது, உடம்புக்கு நல்லது. நான் ஒரு சகோதரிக்கு ஜெபிக்க போயிருந்தேன் போன வாரத்தில். அவங்க பல காரியங்களை சொன்னாங்க. இந்து சகோதரி தான். இந்துலாம் அந்த அளவுக்கு ஆண்டவர் வார்த்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாமே ஒரே கடவுள் தான் ஐயான்னுவாங்க, எல்லாம் ஒரே தெய்வம் தான். ஆனால் இது ஜீவனுள்ள தெய்வம், ஜீவன் இல்லாத தெய்வம். அது அவங்களுக்கு தெரியாது. அது உயிர் இல்லை. நம்ம கடவுள் ஜீவனுள்ள, நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம். அல்லேலூயா. ஐயா எல்லாம் தெய்வம் ஒரே தெய்வம். நான் சொன்னேன், அதனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. அப்படியே சொல்லிட்டேன், எல்லாம் தெய்வம். ஆண்டவர் உங்கள் இதில் சேர்த்துக்காதீங்க. கோவப்பட்டுட்டேன் நான். ஆண்டவர் உங்கள் இதில் சேர்த்துக்காதீங்க. அவர் இப்போது என் பக்கத்தில் இருக்கிறாரு. உங்கள் கண்கள் தெரியும், என் கண்கள் தெரியுது. கரங்களை தட்டுவோமா? என்னோட கூட இருக்கிறாரு அவர். அதனால் நீங்கள் இந்த காலத்தை விடுபடணுன்னா ஒரு வேளை உபவாசம் இருந்து நீங்கள் ஆண்டவர் விட்டு ஜெபிங்க. ஐயா என்னால் ஒரு வாளில் கூட உபவாசம் இருக்கணும், சாப்பிட முடியாது, சாப்பிடலைன்னா என் வயிறு வீங்கிடும்ன்றாங்க. இப்படி ஒரு ஆப்போசிட்டான வார்த்தை பாருங்கள். சரி, அவங்களுக்காக போயிட்டோம், ஜெபித்துட்டு வரணும்னு சொல்லிட்டு வேதனையாக கிளம்பி வந்துட்டேன். கீழ்ப்படியாத வார்த்தை ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாருன்னா அந்த வார்த்தை கீழ்ப்படியாத போகிறதுனால நான் வேதனையாக வந்துட்டேன். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் வார்த்தைக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க. அவங்க எப்படி அகென்ஸ்டாக இருக்காங்க கர்த்தர் வார்த்தைக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இனிமேல் இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாது ஆண்டவர், வரக்கூடாதுப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு அகென்ஸ்டாக இருக்குங்கிட்ட நான் வரக்கூடாது ஆண்டவர். அவங்களா ஜெபிக்கிறோம், ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். பைபிள் கடந்து முறை போகும்போது பைபிள் கொடுத்து அந்த பைபிள் அழகாக மடித்து பீரோவில் வச்சுக்கிறாங்க. எதுக்கு அது உள்ள வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். டைமே இல்லை, அது பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்றாங்க. அப்போது பாடுகளை மட்டும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, ஜெபித்தா போயிடும். அல்லேலூயா. நம்ம ஜெபித்தா அந்த பாடுகளில் விடுதலை பெற்றுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த வைராக்கியம். ஆனால் பக்தியில் இல்லையே, விக்கிரகத்தில் இருக்கிற வைராக்கியம் ஆண்டவர்கிட்ட இல்லையே. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம ஆண்டவர் சொல்றாரு, உன்னை திருப்தி ஆக்கினால் அப்போ இருளில் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. கர்த்தர் தேவக்குள் ஜன் பாக்கியவான், அவள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அடுத்த ஒரு 2 வசனம் வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்கள் ஆத்தும திருப்தி ஆக்குவார். ஏன்னா நம்ம வசனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வசனம் தான் நமக்கு ஔஷதம், அதுதான் நமக்கு உணவு. அதுதான் உணவு. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல வாய்ந்த புறப்படும் ஒரு வார்த்தையினால பிழைப்பான். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உபவாசம் இருக்க பழகிக்கொள்ளுங்க. வாரத்தில் ஒரு நாள், சரி வெள்ளிக்கிழமை கூட சாப்பிட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாப்பிடாம வாங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறேன், என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளை நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை நாள் என்று சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால். பிளஸிங் படிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இறங்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை எப்படிப்பட்ட போஷிப்பு பாருங்க. யாக்கோபுடைய சுதந்திரம்.
வசனத்தை அப்படியே நீங்கள் உங்களுக்கு உள்ளாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு நமக்கு ஆக்கி கொள்ளணும். வசனத்தை எழுதியிருக்கிறதே, அப்பா எழுதியிருக்குதே, உன் தகப்பனை யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பை எழுதியிருக்கிறதே. அப்போ அவருடைய போஷிப்பை நம்ம மறக்கவே கூடாது. அவருடைய போஷித்ததை நம்ம மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. இந்த ஆண்டு கடைசி வாரத்தில் ஆண்டவரப்பா தகப்பனே, எவ்வளவோ நாள் ஆண்டவரை, எத்தனை வருடங்களாக நான் பிறந்த நாள் முதல் நாள் வரைக்கும் ஆண்டவரே நீ என்னை போஷித்து வந்தீரப்பா, ஒரு வசனத்தினாலே என்னை போஷித்தீரப்பா. போஜனம் வயிறும் ஒன்று கொண்டு சேராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனம் இருக்கு. அதனால் வசனம் தான் நமக்கு ஒரு போஷிப்பு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எது குறித்து கலங்காதீங்க. அப்போ உபவாசம் வந்து ஆண்டு சமதி கேட்டோன்னா உள்ள புதிய ஆண்டிலே நம்ம புதிய நன்மைகள், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே பெற்றுக்கொண்டோம். வருட ஆண்டிலே இன்னும் ஒரு படி மேலாக ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீ போஷித்தை நான் மறக்க மாட்டேன்ப்பா. உச்சிதமான கோதுமை என்னை போஷித்தீர், கண்மலின் தீனால் என்னை திருப்தி ஆக்கி நடத்தினீரப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவர் கொடுத்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுங்க. அதுதான் அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவதாக உபதேசத்தை, போதகம் மறக்கவே கூடாது. அவர் போதகத்தை நம்ம மறக்கவே கூடாது. இந்த பலிபீடத்தில் புறப்பட வார்த்தை எப்போ நம்ம குத்தப்பட்டவர்களாய் அவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னோட பேசினீரப்பா, இந்த வருடத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை பல கோணங்களிலே நான் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த போதகம் அது யாருடைய போதகம்? கர்த்தருடைய போதகம். அவர் சொன்ன போதகத்தை எப்பவுமே மறக்கூடாது. கீழ்ப்படிஞ்சிடணும். அல்லேலூயா. சங்கீதம் 78:1 படிங்க. சங்கீதம் 78:1. சங்கீதங்கள் புத்தகம் 78:1. என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். அல்லேலூயா. என் ஜனங்களே, அப்போ கூட பாருங்க, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள். என் ஜனங்களே உபதேசத்தை கேளுங்கள். இந்த பாக்கியத்தை பற்றி, இந்த பாக்கியம் பெற்றுக்கொள்வதை பற்றி நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசித்தோம். 5ஆம் அதிகாரம் 2:14 வசனங்களை அதை நாம் தியானித்தோம். அவருடைய உபதேசித்து சொன்ன வார்த்தைகள். அது முன்பாக சங்கீதம் 1:1-3 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 1:1-3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இது அவருடைய கட்டளை வசனம். இரவும் பகலும் என் வசனம் தியானமாயிருப்பா போதிக்கிறார் ஆண்டவர். தியானமாயிரு. துன்மார்க்க இடத்துல உட்காராத, பரியாச இடத்துல உட்காராத. இரவு பகல் என்னோட கூட இரு. என் சமூகத்திலே காத்திரு. என் சமூகத்தை நோக்கி பாரு. அவனோட கூட அப்போது நீ செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். நீ நீர்க்கால் ஓரமாய் நடப்படுவாய். வற்றாத நீரத்தை போல இருப்பாய். எப்படி போதிக்கிறார் பாருங்க. ஆனால் அது உபதேசத்தை கேளுங்க. நம்ம ஆரம்பத்தில் அந்த பாக்கியத்தை பற்றி ஒரு 9 காரியத்தை பார்த்தோம். நாம் இதை பண்ணால் இது பாக்கியம், இதை செய்தால் இது பாக்கியம்,
எளிமையாக இருந்தால் பாக்கியம், சமாதானத்தில் இருந்தால் பாக்கியம், சமாதானம் கொடுக்கும் பாக்கியவான்கள். அது ஒரு முறை வாசிக்க கேட்போமா? நான் சொல்கிறேன் வாயிலாலே நீங்கள் அதை அறிக்கை செய்யுங்க, ரொம்ப முக்கியம் அது. அல்லேலூயா. ஏன்னா முடிக்க போயிருந்த இந்த வார்த்தையோட எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் பரலோக ராஜ்யம் பிடித்துக் கொள்வார்கள். துயரப்படுகள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். சாந்த குணமர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். நீதி மேல் பசிதாகமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை புத்திர எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுவர் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கடைசியாக என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல்கிறானால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பாக்கியவான்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கு. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாகி இந்த ஆண்டை நாம் முடிக்க போகிறோம். இந்த ஆண்டை நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ போதித்ததை, நீ போதனை செய்ய போதகத்தை நாங்கள் மறக்கக்கூடாதுப்பா. எப்போதும் வசனத்தோடு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செல்லும்படி, எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் ஒரு வசனம் எங்களை புடமிடட்டும். ஆண்டவரை புடமிடட்டும் அப்பா. என் ஜனங்களே, என் வசனத்தை கேளுங்கள் என்று சொன்னீரப்பா. என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னீரப்பா. இந்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லி அர்ப்பணிப்போம். இன்னொரு காரியம், மத்தேயு சுவிசேஷம் 21, 22, 23, 21ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுவீர்கள், ஆனால் நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அது அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள். ஆனால் அவங்க கேட்குற கேள்வி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. புறஜாதிகள். ஏன்னா அதிகாரம் பெற்றுக்கொள், நம்ம அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள். நாம பயப்படாதீங்க. நம்ம ஜெபத்தினாலே வசனத்தை சொல்லி சொல்லி எழுதியிருக்கிறதே சொன்னா போதும். நம் காலங்கள் அப்படியே கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, எதை குறித்து பயப்படாதீங்க. வருங்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. ஒவ்வொரு வருஷமும் போகும். நாம் மறுரூபப்பட வேண்டும். வாழ்க்கையிலே நாம் மறுரூபமாக வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14. நீதிமொழிகள் 5, 12, 13, 14. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு. அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் இழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போ. அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை துடிக்கிறார். எத்தனை 14 வாசிக்கிறீங்களா? 13 மறுபடியும் வாசிங்க. புத்திமதியை உறுதியாய் பற்றி 5:13 எதை படிக்கிறீங்க? என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. அல்லேலூயா. சொல்றாரு, போதகரின் சொல்லை நான் கேளாமலும். இன்றைக்கு இந்த பள்ளிப்பிடத்தில் செல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மட்டும் இருக்காதீங்க. கீழ்ப்படிங்க. ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணியவர்கள் நான் செவியை சாயாமலும் போனேனே. சங்கீதக்காரன் என்ன சொன்னான்? என் ஜனங்களே, என் வசனத்தை கேளுங்கள், என் வசனத்துக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தையை கேளுங்கள். வசனத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது எப்பவுமே. அதுதான் நம்மளுக்கு ஆரோக்கியமான உபதேசம். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட.
ஆண்டவரே உங்களுடைய போதகத்தை நான் மறக்கக்கூடாதுப்பா, உபதேசத்தை நான் மறக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த 3 காரியத்தை பேசினா கடைசியாக ஒரு வசனம் வெளிப்படுத்த 1:3 வாசித்து நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். வெளிப்படுத்த விசேஷம் 1:3. வெளிப்படுத்த விசேஷம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை படிங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைப்படுத்துகிறவரும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெய்லி பைபிள் வாசிங்க. எல்லாம் தீர்க்கதரிசன வசனம். இது அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தீர்க்கதரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும். அப்போ நம்ம வாசிக்கும் போது மட்டும் கேட்கணும், சத்தம் போட்டு வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க. நான் ப்ரேயர் ரூமில் காலைல 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிலேருந்து ப்ரே பண்ணுவேன். சத்தமாக பாடுவேன், சத்தமாக ஜெபிப்பேன், சத்தமாக வசனங்களை படிப்பேன், சத்தமாக படிப்பேன். அந்த சத்த பண்ணுங்கள் பாக்கியவான்கள். ஏற்கனவே ஒரு சத்தத்தை கேட்டோம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் இங்கே என்ன இருக்குது? காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. எழுதிருக்கு. நம்ம பண்ணோம் என்ன பண்ணோம்? இது எழுதிருக்கவர்களை என்ன பண்ணோம்? கை கொள்ளணும். இப்படியே நடக்கணும். படித்தாலும் விழித்தாலும் எழுந்திருந்தாலும் நடந்தாலும் போஜனம் பண்ணாலும் எதை செய்தாலும் ஆண்டு வசனத்தை கை கொள்ளும். ஸ்தோத்திரம் 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 செலுத்துவதிலே தகும். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த இந்த பாக்கியம் அது ஆசீர்வாதமான பாக்கியம். கர்த்தர் தேவமக்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். வருகிற புதிய ஆண்டிலே புதிய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியாது. நாம் கண்களை மூடும். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ வெற்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். Thank you Lord. வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்ந்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த காணாத கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவா அவன் வாக்கு தந்த காணாதை கையளித்தாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதான், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதான், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை,
ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துவோம். நாளில கூட ஆண்டவர் இந்த வருடத்திலே கடைசி மாதத்திலே கடைசி வாரத்திலே அப்பா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி அப்பா நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாப்பா. எங்களுக்கு கொண்டு வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைப்படி கர்த்தரை தெய்வமாக கொண்டு ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரப்பா. அப்படி இந்த பாக்கியத்தை கொண்டு அப்பா எங்களை இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டில் நாங்கள் முடிக்கப் போகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டில முடிக்கப் போகிறோம் அப்பா. கிருபையினாலே நடத்தினீரப்பா. அப்பா உம்முடைய அடைக்கலம், உம்முடைய ஆனந்தம், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டில கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. கிருபையை நடத்தி அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாளில் கூட அப்பா நீ செய்த உபகாரம், நீ கொடுத்த அப்பா உபச்சாரம், நீ கொடுத்த உபதேசத்தை நாங்கள் ஒருபோதும் மறவாதபடி அப்பா உங்களுடைய கட்டளைகளுக்கும் உங்களுடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தவங்களா அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா சமூகத்திலே நாங்கள் நின்று என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி நீ செய்த உபகாரத்தை மறக்காதபடி ஆண்டவரே ஒரு நாளும் சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்க உதவி செய்யப்பா. நாமத்தை மகிமைப்படுத்தும் நாளிலே அப்பா சபைக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனியாக வேறு வேறாக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க முடிய ஜெபிக்கிறார்கள். பெத்தலின் ஆசீர்வாதங்கள் சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனி எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால் நிரப்பபடியாக செல்கிறார்கள். பெத்தலின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொண்டோம் என்று சாட்சியாக நிற்க கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை சேர்த்துக் கொள்ள உதவி செய்யும் செல்கிறார்கள். பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக்கணும்ப்பா. புதிய வருடத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். புதிய வருடத்தை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த வாக்குத்தத்தை நாங்கள் உரிமை பார்க்கும்படியா புதிய ஆண்டிலே ஒரு நாளும் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியா உதவி செய்யப்பா. நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் கர்த்தாவே, நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் கர்த்தாவே, காலங்களுடைய கருத்திருப்பதனால் வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட முடியாது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யப்பா. எங்களை தாத்துகிறோம், உண்மையிலே நாங்கள் எழுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்தும் தாத்தி ஒப்புகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே